கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். உழைப்புன்றத நிறைய பேர் கடினமாக நினைக்கிற ஒன்றாவும் விரும்பாத ஒன்றாவும் நம்ம பார்க்குறதுனால இதை இன்னைய சிந்தனைக்கு நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். சோம்பேறியாகவும் பொறுப்பு இல்லாதவங்களாகவும் இன்றைக்கி சபையில் நிறைய பேர் இருக்கிறத பார்த்து நான் ரொம்பவே வேதனைப்படுறேன். நீங்கள் உழைப்பின் அருமையை உணர்ந்தவரா? உழைக்கிறவரா? அடுத்தவர் சேர்த்த ஆசீர்வாதங்களை கொள்ளையாடின பொருளாக எண்ணுபவரா? வரவுக்கு மிஞ்சி செலவு செய்பவரா? அடுத்தவர் உழைப்பை சுரண்டுபவரா? இன்றைக்கி நம்மளை ஆராய்ஞ்சு பார்க்க நேரம் எடுத்துக்கொள்ளுவோம். ஒரு பணக்கார தந்தைக்கு ஒரே கவலை, தன்னுடைய மகன் சுயமாக பணம் சம்பாதிக்கிற வயசு வந்தும் இன்னும் அதுக்கான முயற்சிகள் எதுவும் எடுக்காமல் ஊதாரித்தனமாக ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கிறத நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டார். ஒரு நாள் பொறுக்க முடியாமல், தினம் நீ 100 ரூபாய் சம்பாதிச்சுட்டு வந்தால் மட்டுமே தான் இனிமேல் நீ வீட்டில் தங்க முடியும்னு சொல்லி கண்டிச்சாரு. மறுநாள் வீட்டுக்குள்ளே நுழையும் போது பையன் 100 ரூபாய் எடுத்துகிட்டு வந்து நீட்டினான். அதை வாங்கின அவருடைய அப்பா அதை எரிஞ்சிக்கிட்டு இருந்த விளக்கில் காட்டி எரிய விட்டுட்டாரு. போய் சாப்பிடு அப்படின்னு சொன்னார். மறுநாளும் உள்ளே நுழையும் போது அவன் கொடுத்த 100 ரூபாயை விளக்கில் எரிய விட்டார். 3வது நாள் பணத்தை விளக்கில் காட்டி எரிய விடும்போது மகன் போய் தாவி அதை அணைச்சான். அப்போது அவரை பார்த்து, அப்பா என்ன செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அலறி போனான். அப்போ அவர் சொன்னார், இன்றைக்கி தான் உண்மையிலேயே நீ உழைச்சி சம்பாதிச்சு பணம் கொண்டு வந்திருக்கிறன்ட்டு. ஆச்சரியம் அடைஞ்ச அவன், எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்டான். நீ உழைச்சி சம்பாதிக்காத பணன்றதுனால அது கரியானப்போ நீ கவலைப்படவே இல்லை. அதுவே உன் உழைப்புன்றப்போ நீ துடிச்சு போயிட்ட. போய் சாப்பிடு. உழைப்போட அருமையும் பணத்தோடைய அருமையும் தெரிஞ்சதால் இன்றைக்கி நீ சாப்பிட்ற சாப்பாடு கூடுதல் சுவையாக இருக்குன்ட்டு மலர்ந்த முகத்தோட சொன்னார். பிரியமானவர்களே, இன்றைக்கி நம்மளுடைய குழந்தைங்க பல பேருடைய நிலைமையும் இதுதான். உலகத்துடைய எந்த மூலையில் கார் வெளியானாலும் அதை அந்த நொடிய குழந்தைங்க அதை பற்றி பேச ஆரம்பிச்சிருவாங்க. புள்ளி விவரங்கள் தருவாங்க, ப்ளஸ் மைனஸ் சொல்லுவாங்க. விற்பனைக்கே வராத செல்ஃபோன்களை பற்றி விலை உட்பட எல்லா விவரங்களையும் தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. எளிமையாக சொல்லணுன்னா, செலவு செய்வதற்கான வழிகள் தெரிஞ்ச அளவுக்கு வருமானத்துக்கான வழிங்க நம்மளுடைய குழந்தைங்களுக்கு தெரியறதில்ல. 1000 ரூபாய் தாளை கையில் கொடுத்து இதை செலவழிக்க 20 வழிகளை எழுத சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அதை சம்பாதிக்கிற வழிகளை எழுத சொல்லுங்கள். வேலை பார்த்து சம்பாதிக்கலாம், பிஸ்னஸ் செஞ்சு சம்பாதிக்கலான்னு பொதுவாக இல்லாமல் எப்படியாப்பட்ட வேலைன்னு விரிவாக எழுத சொல்லுங்கள். ஏன்னா சம்பாதிக்க தெரியாதவனுக்கு செலவு செய்யவும் தெரியாது. இப்படியெல்லாம் சொல்கிறதோடைய நோக்கம் இப்போவே அவங்க சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக இல்லை, ஆனால் அதுக்கான ஆற்றலை இப்பையிலிருந்தே வளர்த்து கொள்ளணுன்றதுக்காக. படிப்பை பற்றி தினமும் பேசுகிறோம். உழைப்பையும் அதோடைய முக்கியத்துவத்தையும் பற்றி பேசுகிறோமா? பணத்தை எப்படி சம்பாதிக்கிறோம்? அது எப்படி சம்பாதிக்கப்படுது? எப்படி சேமிக்கப்படுது? எப்படி வளருது அப்படின்னு நம்ம விவாதிக்கிறோமா? இதையெல்லாம் ஒரு முறை சொல்கிறதுனால மட்டும் எந்த மாற்றமும் வரப்போகிறதில்ல. பொறுப்புணர்வோடையும் பொறுமை உணர்வோடையும் அன்றாட நடவடிக்கைகளோட இணைச்சி இதையும் கற்றுத்தரணும். அப்பா சம்பாதிக்கிறதே தான் செலவு செய்யதான்ட்டு பல குழந்தைங்க நினச்சிட்ருக்குறாங்க. இதை மாற்றுறதுக்கு சில எளிய ஆலோசனைகள் இருக்குது. 100 ரூபாய் கேட்டால் இது ஒரு தொகையே இல்லைன்ற ரீதியில் அலட்சியமாக எடுத்து நீட்டிடாதீங்க. அதுக்கு மாறாக 100 ரூபாயா எதுக்குன்னு கேட்டுட்டு யோசிச்சுட்டு கொடுங்க. கேட்குறப்பெல்லாம் தூக்கி நீட்டாதீங்க. பணம் இருக்குது, ஆனால் அது வேற ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும். உனக்கு 2 நாள் கழித்து தரேன்னு சொல்லுங்கள். காத்திருக்க பழகுங்க. தினமும் 10 ரூபாய்க்கு ஸ்நாக்ஸ் வாங்குறது பெருசாக தெரியாது, ஆனால் மாதம் 300 ரூபாய்க்கு ஸ்நாக்ஸ்க்கே செலவு செய்கிறோன்றப்போ குழந்தைங்க தங்களுடைய செலவுகளை சீரமைக்க இது ஒரு வாய்ப்பாக அமையும். தேவையில்லாததையெல்லாம் வாங்குறவன் தேவையானதை விற்க வேண்டி வருன்றது உண்மைதான். இதை தான் தன்னுடைய வாழ்க்கையில் பவுல் அவங்க எப்படி வாழ்ந்தாங்களோ அதை தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதினாங்க. ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாதென்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவல்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். இப்படிப்பட்டவர்கள் அமைதலோடே வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு கட்டளையிட்டு புத்தி சொல்லுகிறோம்னு 2 தெசலோனிக்கேயர்
3:10-12 நம்ம வாசிக்கிறோம். அதனால் இன்னைக்கே உழைப்பை மேன்மையாக கருதுவோம். கர்த்தருக்கு பிரியமாக வாழ்வோம். தேவன் தாமே உங்களுக்கு கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமேன்.